ஜூன் 12, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் தனியாக போராடுகிறீர்கள் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக அமைதியாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Do not think you are fighting alone. The Lord is silently fighting for you. யாத்திராகமம் 14 அதிகாரம் 14 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 வேர்ட்ஸ் 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில போராட்டங்கள் மிகவும் கடினமாக தோன்றலாம். குடும்ப பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள், மனவேதனைகள், இவை அனைத்தும் உங்களுடைய சோர்வடைய செய்யலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. செங்கடலின் முன் இஸ்ரவேலர் பயந்தபோது தேவன் அவர்களுக்காக போராடினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அழுந்து கொண்டிருக்கும் இடத்தில் அவர் வெற்றியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் போராட்டம் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து வெற்றியை தரப்போகிறார். The Lord will fight for you. You need only to be still. My dear brothers and sisters, some battles may seem too difficult. Family struggles, debts, sickness and emotional pain may make you weary. But remember, you are not alone. When Israel feared before the Red Sea, God fought for them. In the same way, God is working in your life. Where you are crying today, He is preparing victory. Your struggle is not permanent. The Lord is fighting for you and will give you victory. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அன்பான பரலோக தந்தையே, எங்கள் எல்லா போராட்டங்களிலும் எங்களுக்காக யுத்தம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அருளும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல கதவுகளை திறந்து ஆசீர்வதியும். கைவிடப்பட்டோர்களை காத்து அவர்களுக்கு ஆரோக்கியமும் சமாதானமும் அளித்தருளும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை முது கிருபையாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.